கலர் கலரா மாறுறது இவர் தப்பு இல்லப்பு, நீ போட்டு பார்க்குற கண்ணாடி தப்பு. எத்தனை பேருக்கு புரியுது? பைபிளில் நல்ல எண்ணத்தோட நல்ல கண்ணாடியோட பார்க்கணும். நீங்கள் ஒரு குடிகாரனை பார்க்கும்போது கூட ஏசு அவனுக்காகவும் ரத்தம் சிந்திருக்கிறார், அவன் மீட்கப்படுவான்னு பார்த்தா அவன் மீட்கப்படுவான். அவனை பாவியாவே பார்த்து பாவியாவே தள்ளிடுறது. அதுக்கு ஒரு வசனம், உன் வீட்டாரே சத்துருன்னா இது வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பிசாசை பார்க்குற மாதிரியே தான் பார்க்கும். மனுஷனா பாரு, அவன் சீக்கிரம் திரும்பி வந்துடுவான். ஆமென் சொல்லுங்க. நம்ம இயேசுவை பற்றி உங்களுக்கு ஒரு வசனம் தெரியுமா? பாவிகளின் சிநேகிதர். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஐயோ, அந்த வசனத்தெல்லாம் நினச்சா எனக்கு எவ்வளோ சொந்தம். பாவிகளின் சிநேகிதர். அதனால தான் மக்கள் ரட்சிக்க. டேவிட் பாக்கியராஜனுடைய சிநேகிதர்னா, நான் இன்னைக்கு டைலாம் கட்டிக்கிட்டு ஒரு நல்ல நாகரிகமாக ட்ரெஸ்ஸாவது கொடுத்துன்னு வந்திருக்கேன். ஆனால் அன்னைக்கு லுங்கி கட்டிக்கிட்டு இங்கே வந்துட்டு ஒரு புலி நகம், கழுத்தில் ஒரு புலி பல்லு போட்டுக்கிட்டு பார்க்க பாருங்கள் மூஞ்சி அந்த அக்காவுக்கு எப்படி போகுது. ஐயோ இவ்வளோ மாச்சமான பிரச்சங்கத்தை நான் கேட்க, அது மூஞ்சி நான் சொல்ல சொல்ல ஈனி போகுது. தெரியுது, அருவருப்பாக இருக்குல்லக்கா புலி நகமும். அப்படி இருந்த என்ன ஆண்டவர் அணைச்சதுனால தான் இன்னைக்கு இப்படி மாறினேன். நீ பாவி 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 பாவின்னு ஒதுங்கினா அவன் பாவி என்னைக்கு ரட்சிக்கப்படுவான்? என்னைக்கு ரட்சிக்கப்படுவான்? ஏசுகிட்ட அப்படியே வந்துரு, உன்னை அணைக்கிறதுக்கு அவர் ரெடி. அணைச்சு அவர் முத்தம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பயம் தப்ப முடியாதுங்க. அவருடைய அன்புக்குள்ள வந்துட்டானா ஒருத்தனும் தப்ப முடியாது. ஆமென் சொல்லுங்க. அவர் எவ்வளோ அன்பு, அவ்வளோ அன்பு. அவர் வந்து அணைக்கணும். அவர் கைக்குள்ளே வந்துடுறா சாமி, நீ எப்படி இருக்க அப்படியே வந்துடுறா சாமி. இப்போ என் பையன் ஒரு 2 வயசு பையனை நல்லா ட்ரெஸ் பண்ணி நான் கூப்பிட்டு போகிறேன். கல் தடறி காவால் விழுந்துட்டான். நான் என்ன பண்ணுவேன்? உடனே தூக்கி எடுத்து அணைப்பேனா? இல்லை, ஐயா காவா வாயிட்டியா, வீட்டில் போயிட்டு கழுவிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு பவுட்ரு போட்டுட்டுவேன். அப்போ தான் நான் தூக்குவேன்னா நான் அப்பனே இல்லை. புரியுதா? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அப்படியே தூக்கி ஐயோ அப்பந்தான் ரொம்ப இறுக்கமா அனுப்போம். தெரியுதா உங்களுக்கு? ஐயோ செல்லம் ஒண்ணுமே இல்லடா, அப்பா இருக்க கூட அன்னைச்சு நாளுக்கு அவரை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏசு அப்படிதான் உங்களை என்னை அணைச்சாரு. நீங்க ஏன் இந்த பார்வையில சமுதாயத்தை பார்க்க கூடாது? பார்த்தா ரட்சிக்கப்பட்டுமே. நேற்று சேலத்தில் நான் ஒரு 2 தங்கச்சிங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா வந்துட்டு போலீஸ் அதிகாரி, அம்மா விட்டு பிரிஞ்சிட்டாரு. அது அவங்களுக்கு ஒரு வருத்தம். பொம்பளை பிள்ளைங்க வளர்ந்து நிற்குது. நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட லா பேசக்கூடாது. லான்னா என்னது? எங்களை பார்க்க வந்திய, ஏதாவது வாங்கிட்டு வந்தியா, எதுக்கு எங்களை விட்டுட்டு போனேன், ஏன் எங்கள் மேலே அன்பு, இப்படிலாம் லா பேசக்கூடாது. அன்பு தான் பேசணும். அன்பா பேசுனா நிச்சயமா. நான் அந்த பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், உங்கள் கல்யாணத்துக்கு உங்கள் அப்பா தலைமையில் தான் கல்யாணம் நடக்கும், கவலைப்படாத நீ. நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஆமென் சொல்லுங்க. லா பேசக்கூடாதுங்க. ஒருத்தன் பாவத்தில் விழுந்துட்டா அவன்கிட்ட போய் லாவா பேசுவீங்க? அன்பை பேசுங்க. ரட்சிக்கப்படாத கணவன்ட்ட அன்பை பேசுங்க. உங்க அப்பா மறுட்டு அன்பை பேசுங்க. உங்க அப்பா குடிக்கிறவங்களா இருக்கலாம், வேலை இல்லாம இருக்கலாம். அம்மா பேச்சை கேட்டு கேட்டு அப்பா நான் குடிக்காரன மாதிரியே பார்க்க கூடாது. உன்னை பெத்த அப்பா அவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்து தலையை தடவி சீவி கொடுத்து இல்லை செய்வீங்களா? நீங்க செஞ்சு பாருங்க. அந்த அப்பா எவ்வளவு கடினமானவனா இருந்தாலும் மெழுகு போல உருகிடுவான். உங்க அப்பா குடிக்கிறார், அவ்வளவுதானே. நம்ம இப்படி சொல்றது, குடிகாரன் குடிகாரன், பொறுப்பு இல்லை பொறுப்பு இல்லை. பொறுப்பு இல்லைனாலும் ஒன்னா பெத்தவன் வந்தானே, நீ ஏன் அன்பு செலுத்த கூடாது? அன்பு செலுத்தி பாருங்க, அன்பு எல்லாரையும் கரைய பண்ணிடும். ஏசியா மேல வச்ச அன்பு தானங்க இந்த பொல்லாத மனிதனை இப்படி மாத்திச்சு. நீ எந்த நிலையில இருந்தாலும் அப்படியே அணைக்கிறதுக்கு அவர் ரெடியா இருக்கார். அந்த இளையகுமாரன் அந்த படிச்சு பாருங்க, தெரியும். பண்ணி மேய்க்கிறவன் எப்படிங்க இருந்திருப்பான், எப்படி இருந்திருப்பான். அவன் புலம்பன எதையுமே அவங்க அப்பா கேட்கலங்க. அவனை கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணதாங்க செஞ்சாரு. டே நீ எப்படி இருக்கிறன்றது முக்கியம் இல்லை, என் கூட இருக்கிறது தான்டா முக்கியம்னாருங்க. நீங்கள் என்னங்க நினச்சிங்க அந்த தேவனை? அவர் உங்கள் மேலே அன்பாகவே இருக்கிறார். ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்க அவர் அன்பாகவும் இருக்கிறார். நீ அன்பாகவும் இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? நான் நல்லவனாக இருக்கும்போது அவர் நல்லவனாக இருக்கிறாரு, நான் கெட்டவனாக மாறினா அவர் கெட்டவனாக மாறிறார். நீ சில வசனங்களை ஒப்பிட்டு பேசுகிறாங்க. மாறுபடுகிறவனுக்கு மாறுபடுகிறவர், அவர் புனிதனுக்கு தான் புனிதர். இதெல்லாம் அப்போ ஏசு பிறக்கிறதுக்கு முன்னாடி. அப்போ ஏசு பிறந்ததுக்கு அப்புறம் நான் எந்த நிலையில் இருந்தாலும் ஏசு என் மேலே அன்பான நிலையில தான் இருக்கேன். மனசாட்சி உள்ளவங்க அத்தனை பேரும் சொல்ல முடியும். நம்மெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு தப்பும் பண்ணலையா? எத்தனை கொன்னுட்டாரா, போட்டு தள்ளிட்டாரா, கைவிட்டுட்டாரா, சோறு போடலையா, காப்பாத்தலையா அப்படின்னு கேட்டா நெஞ்செல்லாம் பொங்குது. அவர் எவ்வளோ காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார் தெரியுமா? அவ்வளோ அன்புள்ள தேவன். நம்முடைய தேவன் ஒளியாக இருக்கிறார் பிள்ளைகளே, அவரிடத்தில் இழிவு இல்லை. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரம் அவருடைய அன்பை மட்டும் பேசினா
என் நிலைமை இப்படி ஆயிடும். ஏன்னா இவ்வளோ பொல்லாதவனாய் என்னை தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் உணவு இல்லாமல் உடை இல்லாமல் உறங்க இடம் இல்லாமல் பேதையாய் சுற்றியிருந்த என்னை போய் அவர் தேடி வந்து குளிப்பாட்டி அழகுபடுத்தி ஆச்சரியப்படுத்தி உங்கள் முன்னாடி இவ்வளோ பெருமையாக நிறுத்தியிருக்கிறாருன்னா அதை நினச்சி பார்த்தா அழுகிறதை தவிர வேறு வழி இல்லை. அவ்வளோ அன்பு உள்ளவர் நம்முடைய தேவன். அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தவன்ட்டு போய் கையேந்துறது நியாயமா? அவரை கூட வச்சுக்கிட்டு நம்ம பயந்து இருக்கிறது நியாயமா? அவரை பற்றி தெரியல.